அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகாபெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 19/11/2025 கார்த்திகை மாதத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமையில் கார்த்திகை அமாவாசை. இந்த அமாவாசை நாள் என்பது முன்னோர் வழிபாட்டிற்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கும் உரிய ஒரு முக்கியமான நாள். இந்த நாளில் தவறாம குலதெய்வத்துக்கு தீபம் ஏற்றுங்க. நிலைவாசல் தான் குலதெய்வம் வீட்டி இருக்கக்கூடிய இடம். நிலைவாசலுக்கு பூ பொட்டு வச்சு சந்தன குங்குமம் வச்சு மாவிளை தோரணம் கட்டுங்க. அதை மாதிரி நிலைவாசலில் தவறாமல் ஒரு நிறை சொம்பில் தண்ணீர் வைங்க. நீங்கள் பூஜை அறையில் குலதெய்வத்தோட திருவுருவப்படம் அல்லது சிலை வைத்திருந்தீங்க அப்படின்னா அதன் முன்பும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமத்தை செய்யுங்க. ஏன்னா நீங்கள் எத்தனை தெய்வங்களை வழிபட்டாலும் குலதெய்வத்தின் பரிபூரண அருள் இருந்தாதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். கர்ம வினை தீரும். அது மாதிரி குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் முன்னோர் சாபமும் நீங்கும். அதனால தான் அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் சேர்த்து செய்கிறாங்க. இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வத்துக்கு படையல் போட்டு வழிபடுபவராக இருந்தால் அந்த படையலோடு சேர்த்து இந்த பொருளை வைக்கலாம். இல்லைங்க நான் படையல்லாம் போடுறது இல்லைங்க, விளக்கு பொருத்தி பிரசாதம் வைப்பேன் அப்படிங்கிறவங்க நான் சொல்கிற இந்த பொருளையும் சேர்த்து வைங்க. அதை போல் இந்த கார்த்திகை அமாவாசை நாளில் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க முன்வாருங்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் போர்வை தானம் செய்கிறது ரொம்ப நல்லது. போர்வை தானம், குடை தானம், செருப்பு தானம் செய்ய விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வத்துக்கு வைக்க வேண்டிய அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீர். இரவுக்குள்ளே எப்போனாலும் வைக்கலாம். முழு இளநீரை வாங்கி மேலே சீவிட்டு அப்படியே சாமி முன்னாடி வச்சுருங்க. மறுநாள் வீட்டுக்கிட்ட கிணறு இருந்துச்சுன்னா கிணத்துல கொண்டு போய் அந்த இளநீரை ஊற்றிடலாம். அல்லது ஆறு, ஏரி, கடல், குளம் இது மாதிரி நீர்நிலைகளை ஊற்றிடலாம். எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க ஏதாவது விருட்சத்துக்கு அடியில் கொண்டு போய் அந்த இளநீரை ஊற்றிடுங்க. அடுத்தது, நான் இருக்கக்கூடிய பகுதியில் இளநீர்லாம் கிடைக்காது அப்படிங்கிறவங்க கவலையே படாதீங்க. தேங்காயை உடைத்து அந்த தேங்காய் தண்ணீரை வச்சு அந்த தேங்காய் தண்ணீரில் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து அதை நீங்கள் குலதெய்வத்துக்கு முன்னாடி வச்சுருங்க. வச்சு நீங்கள் வழிபாடு செய்யும் போது குலதெய்வத்தோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இப்போ நான் சொன்ன தகவலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. இளநீர் வைக்கிறது தான் சிறப்பு. முடியாத பட்சத்தில் தேங்காயை உடைத்து தேங்காய் தண்ணீரை நிறை சொம்பில் ஊற்றி மஞ்சள் கலந்து வைங்க, நல்லது நடக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகாபெரியவா அருளாலும் குலதெய்வத்தின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.